Good morning, students. Today we are going to see Unit 2 poem A Poison Tree by William Blake. William Blake was an English poet, painter, and printmaker. Blake is now considered a seminal figure in the history of English poetry. He was born in London. He was boldly imaginative rebel in both his thought and his art. Some of his famous poems are The Lamb and the Tiger. William Blake written this poem as a parable. A parable அப்படின்னா என்னன்னு பாருங்க. It is a short symbolic story that teaches a moral lesson. ஒரு ஷார்ட் ஸ்டோரியாக இருக்கும், நம்ம வந்து முடியும் போது அது மாரலில் முடியும், அதுதான் நம்ம பேரபிள் அப்படின்னு சொல்கிறோம். Blake's A Poison Tree is a parable about the dangers of suppressing anger. இல்லை வில்லியம் பிளேக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்ம வந்து ஆங்கரை, கோபத்தை வந்து சப்ரெஸ் பண்ணோன்னா, அடக்கணுன்னா அதோடைய டேஞ்சர்ஸ், விளைவுகள் என்னவாக இருக்கும் அப்படின்றத அந்த பாய்சன் ட்ரீயில் சொல்லியிருக்காரு. His anger became a tree that bears an apple like the tree of knowledge in the garden of Eden. அவரோட கோபத்தை அவர் வந்து எதோட கம்பேர் பண்ணுறாரு, அந்த அவரோட கோபம் வந்து ஒரு மரமாக வளருது. அதை வந்து வில்லியம் பிளேக் எதோட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னா, கார்டன் ஆஃப் ஈடன், ஆடம் அண்ட் ஈவ் அவங்க போன அந்த ட்ரீ ஆஃப் கார்டன் ஆஃப் ஈடனோட கம்பேர் பண்ணுறாரு. த போயட் tempts his enemy like the serpent in the Bible to eat it with his deceitful smile. Let us enter into the poem. I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not. My wrath did grow. The first two lines பாருங்க. I was angry with my friend. The poet says that he was angry with his friend. தன்னோட ஃப்ரெண்டோட ரொம்ப கோபமாக இருக்க அப்படின்னு சொல்கிறார். I told my wrath did end. When I told him about his anger, it ended. நான் என்னோட கோபத்தை என்னோடய ஃப்ரெண்டிட்ட சொன்னேன், அந்த கோபம் அதோட முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறார். I was angry with my foe. I told it not. My wrath did grow. Now, he was also angry with his enemy, but he did not tell it to him. So his anger grew more on his. இப்போ வந்து தன்னோட எனிமி மேலே கோவப்படுறாரு. அந்த கோபத்தை வந்து ஃப்ரெண்டிட்ட சொன்ன மாதிரி அவருக்கு சொல்லலை. அதனால் அந்த கோபம் என்னாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வளர்ந்துட்டே இருக்கு. And I watered it in fears, night and morning with my tears, and I sunned it with smiles and with soft, deceitful wiles. Now the first two lines. He gave more life to it with his fears. அந்த கோபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, அதுக்கு ஒரு உயிர் கொடுத்து தன்னோட பயத்தால் வளர வைக்கிறாரு. நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். அந்த கோபத்தை அவர் என்ன பண்ணுறாரு, பகல் இரவு அப்படின்னு பார்க்காம தன்னுடைய கண்ணீரால் அதை வந்து வளர விடுறாரு. அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வாய்ஸ். நவ் ஹி பிரைட்டன் இட் வித் ஹிஸ் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் ட்ரிக்கி தாட்ஸ். தன்னுடைய டிசைட்ஃபுல் அப்படின்றது இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய கன்னிங்னஸ், அவருடைய தந்திரமான அப்படின்னு சொல்லுவோம், அதால் வந்து அவர் வளர விடுறாரு. And it grew both day and night, till it bore an apple bright. And my foe beheld it shine, and he knew that it was mine. And the anger grew both day and night. அவரோட கோபம் பார்த்திங்கன்னா டே அண்ட் நைட்டாக அது வந்து கொஞ்சமாக அது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. till it bore an apple bright. அந்த கோபம் வந்து ஒரு ட்ரீயாக வளர்ந்து என்ன ஆகுது, அது வந்து ஆப்பிள் வந்து கொடுக்குது அந்த மரம். And my foe beheld it shine, and he knew that it was mine. His enemy saw it shine brightly. அந்த மரம் வந்து ஷைனிங்காக வளரதை வந்து அவர் எனிமி பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறார் போயிட்டு. And he knew that the apple belonged to the poet. And into my garden stole, when the night had veiled the pole. In the morning glad I see my foe outstretched beneath the tree. Now, his enemy came secretly into his garden when the night covered the pole.
அவரோட எனிமி பார்த்திங்கன்னா தெரியாமல் இவர் கார்டனுக்குள்ளே நுழையிறாரு. இந்த ஆப்பிள் ட்ரீயை பார்த்து அட்ராக்ட் ஆகி எப்போ அவர் வராரு அப்படின்னா நைட்டில் யாருக்கும் தெரியாமல் இருட்டாக இருக்கும் போது கார்டனுக்குள்ளே நுழையிறாரு. இந்த மார்னிங் glad I see my foe outstretched beneath the tree. The morning poet's anger changed into gladness. நைட் எவ்வளோ கோவமாக இருந்தாரோ இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கார் இந்த போய்ட்டு. டு see his enemy outstretched beneath the tree. இவரோட எனிமி பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆப்பிள் ட்ரீயில் அந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு கீழே வந்து இறந்து கிடக்கிறாரு. The speaker is glad to see his enemy dead. Here Blake condemns one who cultivates wrath and the effects of it. நம்ம வந்து ஒருத்தரோட நம்ம கோவத்தை நம்ம வந்து சப்ரஸ் பண்ணி வச்சோம்னா, வெளிப்படுத்தாமல் சப்ரஸ் பண்ணோன்னா அதோட எஃபெக்ட்ஸ் வந்து எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த போயமில் காமிச்சிருக்காரு. இந்த moral of this parable is the suppressing anger can make things. அதனால் கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணாதீங்க அப்படின்றது அந்த வில்லியம் பிளேக் சொல்லி முடிக்கிறார். Now we can see the rhyming words and the rhyming scheme. Now see the first four stanza. Friend, end. These are rhyming words. And for, grow. So the rhyming scheme is A, B, B. Now the second stanza. Fears, tears. These are the rhyming words. And smiles, whiles. So the rhyming scheme is A, B, B. Now the third stanza. Night, bright. Shine, mine. Again the rhyming scheme is A, B, B. Now the last stanza. Stole, pole. See, tree. Again the rhyming scheme is A, B, B. So A, B, B is the common rhyming scheme for this poem. Revise the poem, students.